இன்றைய தினம் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஜூலை 6ஆம் தேதி சப்தமி திதி. இந்த சப்தமி திதியில நம்ம என்ன சார் பண்ணலாம், என்ன சுவாமிஜி பண்ணலாம், என்ன குருஜி பண்ணலாம், நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ. பொதுவாகவே சப்தமி திதி வரும்போது நீங்க செய்ய வேண்டிய சப்தமி அப்படின்னு சொன்ன 7வது நாள், அது எல்லாருக்குமே தெரியும். சப்தமி, சப்தம் என்றால் சப்தம் 7. இந்த 7வது நாள் நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். எப்பொழுதுமே நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது ஒவ்வொரு திதிக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆயிடுத்து, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து, இந்த மாதிரி இதை செய்யலாமா, இந்த மாதிரி செஞ்சா என் குடும்பத்துக்கு நல்லதா, நீ யாரையாவது கேட்டிருக்கிய, ஆனா நீயா ஒரு முடிவு எடுத்து அதை பண்ணிட்ட, அதுவும் ஒரு விதமான சாபம் தான், ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சேர்த்து சொல்ற ஒரே பரிகாரம், நான் சொல்றது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேரணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்துல பிறந்த கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா கூட அவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தான்னு சாமி சொல்லியிருக்கிறது கரெக்டா, நம்ம இதுபடி செய்யணும் அப்படின்னு தோணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நமக்கு ஆன்மீக தகவல்கள், பூஜை முறைகள், பரிகார பூஜை முறைகள் சொல்லக்கூடிய மக்கள் ஜோதிடர், நிறைய ஹோமங்கள் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஹோமங்கள். இப்போ உங்க வீட்டுல யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லையா, அதற்கும் ஹோமம் இருக்கு. அதே மாதிரி திருமண தடை இருக்கா, உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, ஆயுஷம ஹோமம் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லா விதமான ஹோமங்களையும் பண்ணக்கூடிய ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவரை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹோமத்தின் மூலமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை படைத்த மக்கள் ஜோதிடர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய புராதன கோவில்களை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த கோவில் போனா நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறதே தெரியாம இருக்காங்க. அந்த வகையில நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பரிகாரங்களும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சேனலுக்கும் சரி, பர்சனலா உங்களுக்கும் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்லயும் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஹோமத்தின் வாயிலாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லி நிறைய பேருக்கு உங்களுடைய இடத்துல ஹோமம் பண்ணி வச்சு நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியோனம் லிகதே ஜென்ம பத்திரிகா சிவதனய வரிஷ்டம் சர்வ கல்யாண மூர்த்திம் பரசு கமலஹஸ்தம் பூஷிதம் மோதகேன அருணகுசுமமாலா வியாழ லம்போதரந்தம் மமஹிருதே நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மகாகணபதி பிரார்த்தனை கொண்டு சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாஸ்ரயே. மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஜூலை 6ஆம் தேதி சப்தமி திதி. இந்த சப்தமி திதியில நம்ம என்ன சார் பண்ணலாம், என்ன சுவாமிஜி பண்ணலாம், என்ன குருஜி பண்ணலாம், நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ என்ன. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. சுவாமி குருஜி சொல்லுங்க குருஜி அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கும் போதே கூப்பிடுவாங்க. சில பேர் சுவாமிஜி நான் கூப்பிட்டுறேன் அப்படின்வாங்க. ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தால் சுவாமி உங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ இந்த சப்தமி திதி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாகவே சப்தமி திதி வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய சப்தமி அப்படின்னு சொன்னால் 7வது நாள், அது எல்லாருக்குமே தெரியும். சப்தமி, சப்தம் என்றால் சப்தம் 7. இந்த 7வது நாள் நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். எப்பொழுதுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது ஒவ்வொரு திதிக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை இது யார் கண்ணிலெல்லாம் படுறதோ, யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்களோ அவங்க குடும்பம் 2026 இன்னும் ஒரு படி மேலே போக போகிறது அப்படின்னு அர்த்தம். இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த காணொளி, இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிறது. அதுதான் வாழ்க்கைக்கு விளக்கேற்றி வைக்கிறது. அப்போ இந்த சப்தமி திதியுடைய விஷயம் என்ன?
இந்த சப்தமி திதியில் யார் செய்கிறீங்களோ செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற நாளில் நீங்கள் அந்த சப்தமியில் செய்தால் சிறப்பு. இதுக்கப்புறம் அடுத்த சப்தமி எப்போ வருதோ அப்போ செய்யலாம், அடுத்த சப்தமி எப்போ வருதோ செய்யலாம். எப்பெல்லாம் இந்த சப்தமி திதி வருதோ அப்போல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு சிறப்பு. ரைட், சரியா? ஓகே. இந்த சப்தமி திதி அன்னைக்கு யார் குடும்பத்திலெல்லாம், நல்லா கேட்டுக்கோங்க, யார் குடும்பத்திலெல்லாம் துர்மரணம் ஏற்பட்டதோ, துர்மரணம் உங்களுக்கே தெரியும், சொல்லப்போ சிவசிவா எல்லாருமே தீர்க்க ஆயுஷோடு இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். துர்மரணம் அவங்களுடைய இறைவன் அவங்களுக்கு ஆயுஷ் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு துர்மரணம் ஒரு குடும்பத்தில், அது அந்த ஒரு பிரிவு, அந்த வேதனை அந்த குடும்பத்தில் எவ்வளவோ இருக்கும். அது மறக்க முடியுமா? நினச்சி பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம். அது யாராக இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அந்த ஈடாகாது. ஸோ அந்த துர்மரணம். இரண்டாவது, குடும்பத்தில் எந்த விதமான, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புக்கள் பாதிப்பு அதிகமாகி, கேன்சர் இல்லை வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள்னால பாதிப்பு அதிகமாக உடல் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் பரவி எந்திருக்க முடியாமல் நிறைவேறாத ஆசையோட, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, பிள்ளை வீடு வாங்கி பார்க்க முடியலையே, அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோடு இறந்த சுமங்கலி. நல்லா கேட்டுக்கோங்க, ஏக்கத்தோடு இறந்த சுமங்கலி துர்மரணம். ரெண்டாவது சுமங்கலி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவதாக பிரேத சாபம். என்ன சாபம்? பிரேத சாபம். என்ன சுவாமி, உண்மையிலேயே இருக்கு, பிரேத சாபம்னு ஒன்று உண்டு. அது சில பேருக்கு அது எல்லாருக்கும் விளையாட்டா இருக்கும். இதெல்லாம் என்ன எல்லாம் கதை கட்டுற விஷயம். இன்னும் சில பேர் கம்பி கட்டுற விஷயம்லாம் கூட சொல்லுவான். நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போ, நீ கம்பி கட்டுற கதைன்னு சொன்னாலும் சரி, நீ கதை கட்டுற விஷயம்னு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயம் என் மக்களுக்கு போய் சேர வேண்டும், அவ்வளவுதான். என் மக்களுக்கு அது போய் சேரணும், அவ்வளவுதான். நீ எதை வேணாலும் சொல்லிட்டு போ, நீ எதை வேணாலும் அனுபவிச்சுட்டு போ, அது உன்னோட மலாய் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அது உன்னோடைய பசார். உண்மையே சொல்கிறேன். ஆனால் நான் என் மக்களுக்கு நான் என்ன தெளிவாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சொல்லித்தரேன். அப்படி அந்த பிரேத சாபம், அதாவது பிரேத சாபம்னு என்னென்னா, ஒரு ஆன்மாக்கு நம்ம சரியான முறையில் செய்யாதது, இந்த குடும்பத்துக்காக நான் அவ்வளோ உழைச்சேன், இந்த குடும்பத்துக்காக நான் அவ்வளோ செஞ்சேன், கடைசியில் இந்த குடும்பத்தில் இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னு சொன்னால், அந்த குடும்பத்தில் தலைகீழ நின்னாலும் கல்யாணம், குழந்தை ஒன்றுமே அந்த குடும்பத்தை யாருக்குமே நடக்காதுங்க. 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்குமே நடக்காது. குடும்பத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 3 பேரும் ஒரே டைமில் ஒரே வீட்டில் 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருமே விவாகரத்தாகி, ஒருத்த விவாகரத்தாகி 2 வருஷம் இருக்கும், ஒருத்த விவாகரத்து 3 வருஷம் இருக்கும், ஒருத்த விவாகரத்தாகி 4 வருஷம் இருக்கும். அப்படியே தான், இப்படி தான் அந்த குடும்பம் போகும். அப்போ அந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது உண்டு. நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அபார்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர், நான் இன்னைக்கு உண்மையே உங்ககிட்ட நான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இன்னைக்கு நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் அபார்ஷன் ஆயிடுது, குழந்தை அபார்ஷன் ஆயிடுது, அதுவும் ஒரு உயிர் அபார்ஷன் ஆகி போயிடுது. எத்தனை பேர் பாலசாந்தி ஹோமம் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க, கேளுங்க. எத்தனை பேர் பாலசாந்தி ஹோமம் பண்ணியிருக்கீங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் இந்த சப்தமி திதிக்காக நான் சொல்றேன். எத்தனை பேர் அந்த பாலசாந்தி ஹோமம் நீங்கள் பண்ணி அதே போல் அதுவா ஏதோ அபார்ஷன் ஆகிடுது, ரைட்டு, இப்போ ஏதோ ஒரு அதை எடுத்து அடுத்த குழந்தை நிற்கிறது, நல்லா வளர்றது, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அடுத்த குழந்தை பிறக்கிறது, ஏதோ ஒரு சுவாதீனம் இல்லாமல் பிறக்கிறது, பேச்சு இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் உண்மை, நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த பாலசாந்தி ஹோமம் எத்தனை பேர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நினச்சி பாருங்க. இன்னொரு விஷயமா சொல்கிறேன், வேணும்னே அபார்ட் பண்ணுறது. நம்மள இப்போ இல்லை, இப்போ வேண்டாம், வந்துடுது, இருந்தாலும் அபார்ட் பண்ணிவிடு, வேண்டாம், வேற வழி இல்லை. அவங்க சொன்ன குடும்பத்தை கணவரோ இல்லை மற்றவங்களோ சொன்னால் செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி அது உங்களுடைய ஒரு விஷயம். நீங்கள் நீங்களா அபார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருங்க அந்த உரிமையை கொடுத்தது? நினச்சி பாருங்க. ஒரு குழந்தை உருவாயிடுத்து, அதை அழிக்கிறதுக்கான உரிமையை நீங்கள் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெரியவங்களை கேட்டீங்களா? இந்த மாதிரி ஆயிடுத்து, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து, இந்த மாதிரி இதை செய்யலாமா, இந்த மாதிரி செஞ்சால் என் குடும்பத்துக்கு நல்லதா, நீ யாரையாவது கேட்டிருக்கிய? ஆனால் நீயா ஒரு முடிவு எடுத்து அதை பண்ணிட்ட. அதுவும் ஒரு விதமான சாபம் தான், ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சேர்த்து சொல்ற ஒரே பரிகாரம், நீ வெளியிலலாம் நீ எங்கனாவது நீ போன ஏதாவது சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எவனையாவது பார்த்தான்னு வச்சுக்கோங்க, இப்படி பரட்டுவான். 4 தடவை பரட்டிட்டு உனக்கு அது இருக்கு இது இருக்கு எதையாவது ஒன்றை சொல்லி உன்னை கொடை போட்டு அடுத்ததான் என்ன தெரியுமா சொல்லுவான், கிளீனா என்ன தெரியுமா சொல்லுவான், உனக்கு இது இருக்கு அது இருக்கு என்னென்னத்தையோ எதையாவது ஒன்று சொல்றான்னு வச்சுக்கோங்க, 50,000 60,000 ஆகணுவான். நீயும் பயந்துருவ. எப்படி வசதி இருக்கிறவங்க கூட வசதி இல்லாதவன் என்ன பண்ணுவான், பயப்படுவான். என்னடா செய்யறது, என்ன
நான் எளிமையா சொல்றேன். எல்லா மக்களுக்கும் எல்லா விஷயமும் போய் கிடைக்கணுங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கிறாங்க, யாரா இருந்தாலும் சரி. அப்ப எல்லாருக்கும் எளிமையா எல்லா விஷயமும் போய் சேரணும். யாருக்கும் பணம் சும்மா வரல, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வருது, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பணம் சேர்க்கிறாங்க, ஒன்னொன்னு கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயமும் பண்றாங்க. நான் சொல்றது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேரணும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்துல பிறந்த கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா கூட அவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தான்னு சாமி சொல்லியிருக்கிறது கரெக்டா, நம்ம இதைப்படி செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த சப்தமி திதி அன்று தீபதானம் பண்ணு. எத்தனை பேர் தீபதானம் பண்ணியிருக்கீங்க நினைச்சு பாருங்க. தீபதானம் கொடுக்க வேண்டும். எப்படி தீபதானம் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். சப்தமி திதியில காமாட்சி விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தெற்க பார்க்க அந்த விளக்கு ஏற்றி வைங்க. மஞ்சள் குங்குமம் அதுக்கு வைங்க. தெற்க பார்க்க அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானுக்கு வெல்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமிக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. முடிஞ்சா அன்னதானம் கொடுங்க. அவ்வளவுதான் தீபதானம். அந்த விளக்கை திரும்ப வீட்டுக்கு எடுத்துன்னு அந்த கோவிலுக்கு சுவாமிக்கே இருக்கட்டும். ஏதாவது விசேஷம்னா அவங்க கோயிலில் விளக்கை ஏற்றிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு தடவை நீங்க பண்ணினீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க அந்த குடும்பத்துல நீ வேண்டிக்கணும் சுவாமி கிட்ட, இப்பிறவியிலும் எனக்கு தொடராமல் இருக்க, எனக்கு தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மா, எனக்கு எந்த கர்மாவும் முன்னோர்களுடைய சாபமும் பிரேத சாபமோ குடும்ப சாபமோ இருக்கக்கூடாது. என் குடும்பத்துல அடுத்தடுத்து கல்யாணம், நல்ல விஷயம், என் குடும்பத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட பரிபூரணமா சுவாமி கிட்ட வேண்டிக்கும். ஆத்மார்த்தமா வேண்டிக்கோ. சப்தமி திதியில பிரார்த்தனை பண்ணு. உன் பிரார்த்தனை வீண் போகாது. சப்தமிங்கிறது 7ஆம் நாள். இந்த நாளை நீ விடாம மிஸ் பண்ணாம நீ பண்ணிப்பார். தீபதானம் பண்ணு. எத்தனை இந்த சப்தமி பண்ணு. அடுத்த சப்தமி வரும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கு அடுத்த சப்தமி வரும். அதாவது 7 சப்தமிக்குள்ள உனக்கு நல்லது நடக்கணும்னு இருந்தால் அது உனக்கு நடந்துடும். இந்த தீபதானம் எப்பயோ நடந்த விஷயத்த இப்பயாவது நீ செய். வாழ்க்கைக்கு ஒரு ஒளி பிறக்கட்டும். வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இருக்குது. உனக்கு இதில் ஏதாவது சந்தேகம் தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.